இந்த 12 ராசியில முதல் ராசி மேஷ ராசி. இந்த மேஷ ராசி ஒரு உறவோட பிரிஞ்சு தள்ளி இருக்கணும்னா எந்த உறவோட இருக்கலாம் மேம்? கண்டிப்பா மேடம் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மேஷ ராசிக்கு ஆமா. இந்த மாதம் பலன்கள் சொல்லிட்டு எப்படி சொல்லலாமா? இருக்குன்னு சொல்லுங்க. ஆமா. சரி, பொதுவாவே நம்ம எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு கிரகங்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னா மைனஸும் உண்டு பிளஸும் உண்டு. அப்ப குடும்ப சந்தோஷத்துக்காக நீ ஏதாவது ஒண்ணு செய்வ, ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க, அதை நீயே கெடுப்ப. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் எப்படி பண்றது அப்படின்னு இந்த காலகட்டத்தில் யோசிப்பேன். மேஷத்துக்கு நடிக்கலாம் தெரியாது, ஆனா இந்த காலகட்டம் அப்படி ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்களுக்கு ஒரு பாசிட்டிவான கமெண்ட் எல்லாம் கொடுத்து எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை இவ்வளோ ஒரு சக்ஸஸ் ஆக்கி பிரபலமாக்கி உங்களுக்காக நாங்கள் நிறைய ஜோதிடர்களை நிறைய ஒரு விஷயங்களும் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறோம். இந்த 12 ராசியும் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு விசேஷமும் நாங்கள் ஒரு இதுக்காக உங்களுக்காக கொண்டு வந்துட்ருக்கோம். இன்னைக்கு ஒரு அருமையான பதிவுங்க. இன்னைக்கு ஆடி மாத பலன், அதாவது ஆடி மாதம் வரப்போகுது. ஆடி மாதமே தெய்வத்துக்குரியது, அதுவும் அம்மனுக்கு உகந்த மாதம்தான் ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் எப்படி இருக்குது, 12 ராசிக்கும் ஆடி மாத பலன் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு அருமையான நம்ம அழகான ஒரு ஜோதிடர் சொல்ல போகிறாங்க. அதில் நான் ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட ஒரு குறிப்பாக கேட்க போகிறது என்னென்னா, இந்த ஆடி மாதம் முழுவதும் யாராவது ஒரு உறவுக்கிட்டேருந்து பிரிஞ்சு இருந்தால் நல்லது அப்படின்னா அது என்ன உறவாக இருக்கும் அப்படின்னு நம்ம டாக்டர் தீபா அருளாளன் மேடம் கிட்ட ஆடி மாத பலனும் இதையும் கேட்க போகிறேன். வாங்க கவனமாக பாருங்கள், ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் அது ரொம்ப பிரயோஜனமாகவும் இருக்கும். நிறைய பலன்கள் சொல்கிறாங்க, நிறைய பரிகாரம், நிறைய விஷயங்கள். இதில் யார்கிட்ட பிரிஞ்சு இருந்தால் இந்த ஆடி மாதத்தில் நல்லாயிருக்கும், நம்ம உறவுகள்லேயே ஒருத்தரோட பிரிஞ்சு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அதை நீங்கள் கவனமாக கேட்டுக்கணும். உங்கள் ராசியும் இதில் வருது, ஜாக்கிரதையாக கவனமாக கேட்டுக்கோங்க. ஓகேவா? பார்ப்போம்மா, உங்களை சந்திப்போம்மா, வாங்க மீட் பண்ணலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள்லாம் இருக்கும்போது எங்களுக்கு என்ன மேம் கவலை? எனக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் மேம்க்கு கால் பண்ண போகிறேன். கண்டிப்பாக. அவ்வளோ ஒரு அருமையான நிறைய பதிவுகள், நிறைய 12 ராசிக்கும் ஒரு அற்புதமாக புது புது விஷயங்களெல்லாம் நீங்கள் கொண்டு வந்துட்ருக்கீங்க. அப்படி தான் இன்றைக்கி நம்ம ஆடி மாத பலன் பார்க்க போகிறோம். ஏன்னா அம்மனுக்கெல்லாம் உகந்த மாதம் ஆடி மாதம். ஃபஸ்ட்டு மேம், ஆடி மாதம் பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்தது, இந்த ஆடி மாதம் முழுவதும் ஒரு உறவினர்கிட்டேருந்து பிரிஞ்சு இருந்தால் நல்லது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அது எந்த உறவாக இருக்கும் இந்த 12 ராசிக்கும்? கண்டிப்பா மேடம். பொதுவாகவே பாருங்க, இந்த ஆடி மாசம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ஆடி பட்டம் தேடி விதை அப்படிம்பாங்க. ஆடி மாச காத்துக்கு அம்மியும் பார்த்தீங்கன்னா அசையும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேடம், துள்ளி திரியும் சிங்கத்தின் மீது ஏறி பவனி வரும் தூயவளாம் அம்பிகையை உகந்த, அதாவது அம்பிகையை பார்த்தீங்கன்னா வழிபாடு பண்ண உகந்த மாதம் ஆடி மாதம். அம்பிகைக்கு மட்டும்தானா? இல்லையே, முருகப்பெருமானோட வழிபாடுக்கும் ஆடி மாதம் தான் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட பித்ருக்களுடைய வழிபாட்டுக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் எத்தனையோ விஷயங்கள், ஆடியினோட பெருமைகள் இருக்கதான் செய்து, அதை ஒரு பதிவாகவே சொல்லலாம். இந்த 12 ராசியில முதல் ராசி மேஷ ராசி. இந்த மேஷ ராசி ஒரு உறவோட பிரிஞ்சு தள்ளி இருக்கணும்னா எந்த உறவோட இருக்கலாமா? கண்டிப்பா மேடம் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மேஷ ராசிக்கு இந்த மாதம் பலன்கள் சொல்லிட்டு சொல்லலாமா? சரி, பொதுவாவே நம்ம எப்பயுமே பாத்தீங்கன்னா பிளானட்ஸ், அதாவது கிரகங்கள் என்ன பாவத்துல இருக்காங்க அதுக்கான பலன்கள் தான் சொல்லுவோம். ஆக மேஷ ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா மேடம், இந்த ஆடி மாதம் பிளானட்டரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா முற்பகுதி பிற்பகுதி அப்படின்னு 2 பகுதியை நம்ம சொல்ல போறோம். ஆக வீடியோஸ் மக்கள் ஸ்கிப் பண்ணாங்கன்னா அது ஒரு அதூரியா இருக்கும், முழுசா இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அப்ப மேஷம் பாருங்க, முதல்ல முற்பகுதியில செவ்வாய் 2ஆம் பாவத்துல, ராசி அதிபன் 2ஆம் பாவத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். தன குடும்ப வாக்குஸ்தானத்துல செவ்வாய். குடும்ப சந்தோஷத்துக்காக, குடும்பத்தினோட ஒரு நிம்மதிக்காக ஒரு பூமி வாங்குற யோகம், குழந்தைங்க சந்தோஷத்துக்காக ஒரு வண்டி வாகனம் வாங்குற யோகம் அப்படின்றது வரும் மேடம். அது பிளஸ். ஒரு கிரகங்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னா மைனஸும் உண்டு பிளஸும் உண்டு. அப்ப குடும்ப சந்தோஷத்துக்காக நீ ஏதாவது ஒண்ணு செய்வ, ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க, அதை நீயே கெடுப்ப. எப்படி? கோவப்படுறது, டென்ஷன் ஆகுது, கத்துறது, இரிட்டேட் ஆகுறது, அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது.
அதெல்லாம் செய்யாம நீ எவ்வளோ செஞ்சாலும் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ற அப்படின் போது நியாயமான கோபமா கூட இருக்கலாம். எங்க அப்பா எப்ப பாரு கத்திட்டே இருப்பாங்க, எங்க அம்மா எப்ப பாரு கத்திட்டே இருப்பாங்க அப்படின்ற ஒரு நல்ல பேரை நம்மளால தட்டிக்கவே முடியாது. நல்ல பேருக்காக இல்ல, நம்மளே நம்ம மனசை காயப்படுத்திப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஆக வீட்டில் கோவத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விட்டுடணும். கோவம் வரா மாதிரி சூழ்நிலை இருக்குன்னா கம்முன்னு வெளியே போயிடும். இந்த விஷயம் செய்யணும். இது தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால ப்ளஸ்ஸோ மைனஸோ. 3ஆம் பாவம் முயற்சி ஸ்தானத்தில் புதன். எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் எப்படி பண்ணுறது அப்படின்னு இந்த காலகட்டத்தில் யோசிப்பேன். ஸோ ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்றது பண்ணுவேன். அதனால் சக்ஸஸ் அப்படின்றது போடும். என்னோட முயற்சி சக்ஸஸ் ஆகும். அது என்ன முயற்சியாக இருந்தாலும். இது வந்து பார்த்தீங்கன்னா மேடம் என்னோட ஆக்கப்பூர்வமான சிந்தனை அறிவு அப்படின்றது மேலோங்கும். இது எத்தனைக்கும் கிரகம் யாரு அப்படின்னா புதன் தான். எதிர் வீட்டுக்காரர்கிட்ட பஞ்சாயத்து, பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட பிரச்சனை அப்படின்னா நல்லபடியாக பேசி நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், நீ கோயிலுக்கே போயிருக்க மாட்டேன், சும்மா நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், உங்கள் ஞாபகம் வந்துச்சுங்க, உங்களுக்காக ஒரு அன்னபூர்ணி கொண்டு வந்து கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்து எல்லாருக்கூடயும் நல்ல உறவு அப்படின்றது, நல்ல நட்பு அப்படின்றத நம்ம மெயின்டைன் பண்ணிப்போம். மேஷத்துக்கு நடிக்கலாம் தெரியாது. ஆனால் இந்த காலகட்டம் அப்படி ஓகே, எதுக்கு காலைல எந்திரிச்சோடனே அதுங்க மூஞ்சில் தான் முழிக்கணும், என்னத்துக்கு அதுங்கிட்ட பஞ்சாயத்து அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். 4ஆம் பாவம் சுகதாயார் ஸ்தானத்தில் குருவும் சூரியனும். அப்போ சூரியன் சுகஸ்தானத்தில் அப்படின்னும் போது அம்மானோட கை ஓங்கும், அம்மானோட சப்போர்ட் அப்படின்ட்டு. இவ்வளோ நாளாக அப்பாவுக்கு அடிமையாக இருந்து அம்மா உனக்கு பெருசாக நல்லது செய்யலை அப்படின்னாலும் இந்த காலகட்டம் அம்மானோட சப்போர்ட் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரசாங்கம் சார்ந்த அதிகாரிகள் கிட்டேருந்து ஒரு அனுகூலமான பலன்கள். அப்பா சப்போர்ட்டிவாக இருப்பார், மாமனாரை சப்போர்ட்டிவாக இருப்பார். மாமனாரே இல்லைங்க, இப்போ இருக்கிறவங்களுக்கு மாமனார் சப்போர்ட்டிவாக இருப்பாருங்க, இல்லாதவங்களுக்கு அப்பா அட்லீஸ்ட் சப்போர்ட்டிவாக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். குருமார்களோட ஆதரவும் அனுகிரகமும் கிடைக்கும். அதே மாதிரி சுகஸ்தானத்தில் குருன்னா டிஃபால்ட்டாக அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் சுகஸ்தானம் தான். மேஷம் கண்டிப்பாக வீடு வாங்கும். இடமாற்றம் தொழில் மாற்றம்ன்றது அது இந்த மாதம் அடுத்த மாதம் 2027 குரு பயிற்சி முடியறதுக்குள்ளே மேஷம் வந்து வீடு வாங்கும் அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் இவ்வளோ நாள் வரைக்கும் கேத்து மட்டும் இருந்தார். இப்போ சுக்கிரனும் இணைஞ்சிருக்கார். குழந்தைங்க நான் என்ன பண்ணாலும் என்னை விட்டு கேப்பில் இருக்குங்க, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுதுங்க, அந்யோன்யம் இல்லாமல் இருக்குது. இப்போ அப்படிலாம் குழந்தைங்கள நினச்சி வருத்தப்பட்டு இருந்த மேஷம் இப்போ குழந்தைங்க மூலியமாக ஏதோ ஒரு சந்தோஷம், என் புள்ள படிக்கவே படிக்காதுங்க, பாஸ் ஆயிடுச்சுங்க, எனக்கே நம்ம முடியல அப்படின்ற மாதிரி ஏதோ குழந்தைங்க ரீதியாக. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம், எல்லா இன்ஸ்டன்சஸும் நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா. குழந்தையினால, அதாவது குழந்தை மூலியமாக குழந்தையினால ஒரு ஹாப்பினஸ். எனக்கு பெருசாக பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்துச்சு புள்ள, இப்போ பிரச்சனை பண்ணாமல் அமைதியாக இருக்குது, அதுவே எனக்கு பெரிய ஹாப்பி. என் பிள்ளை என்னோட கேரக்டரில் நிறைய வித்தியாசம் இருந்துச்சு, ஒரு சேர்க்கை சரியில்லாமல் இருந்துச்சு, இப்போ பரவாயில்ல, ஏதோ நம்ம சொல்கிற பேச்சை புள்ள கேட்குது, அந்த மாதிரி ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேடம் பிள்ளைங்களை வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்பணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். பூர்வீகத்தில் ஒரு சொத்து இருந்துச்சு, வியாபாரம் பண்ணால் நிறைய யோசித்தேன், வியாபாரமே ஆகலை. நான் வந்து ஒரு சின்ன லைட்டாக ஒரு முயற்சி தான் எடுத்தேன், சக்ஸஸ் ஆயிடுச்சு, நல்ல ரேட்டுக்கு வியாபாரம் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அப்படின்றது முற்பகுதியில் நடக்கும் மேடம். இப்போ அப்படியே பிற்பகுதிக்கு வரணும். பிற்பகுதி வரும்போது பிளானட்டரி பொசிஷன்ஸ் மாறும். செவ்வாய் 3ஆம் பாவத்தில் இருக்காரு. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, இந்த ஒரு உறவு கிட்ட இருந்து தள்ளி இருக்கணும்னா எந்த உறவு? பொதுவாகவே ஆடி மாதம் திருமணமான புது தம்பதிகளை வந்து நம்ம வந்து தனியாக பிரித்து வைக்கணும். அது எல்லாருக்கும் தெரியும், அதை நம்ம சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் ஒரு உறவு கிட்ட இப்ப தள்ளி இருக்கணும் அப்படின்னா உங்களோட தம்பி தங்கச்சி இருக்காங்க அப்படின்னா சொத்து சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கு வழியும் வாய்ப்பு உண்டு. சாதாரணமா பேச போயிட்டு நான் பேசுற பேச்சுக்கு கண்ணு மூக்கு காது வாயில வச்சு அவங்க அதை ஒரு பஞ்சாயத்து ஆக்கிறதுக்கு வழியும் வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆஃபீஸ்ல என்னை விட வயசு கம்மி, என்னோட அசிஸ்டன்ட் தான், ஆனா என்ன அண்ணன் அண்ணன் அக்கா அக்கான்னு ரொம்ப பழகும். அவங்க ரொம்ப நாளாக பழக்கம் தான், இப்போ அவங்க கிட்டேருந்து கொஞ்சம் விலகி இருங்க, அவங்க சார்ந்த பிரச்சனை வரதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. இது பிற்பகுதி, புரியுதுங்களா? அந்த ஆடி மாதம் முற்பகுதி பிற்பகுதின்னு பிரிக்கிறோம். அதே மாதிரி புதன் வந்து சுகஸ்தானத்தில் இருக்கார். என்னோட கம்ஃபர்ட்டுக்கு என்னோட புத்திசாலித்தனம் தான் காரணம். எங்கள் அம்மானோட புத்திசாலித்தனத்தினால நான் இந்த விஷயத்த செஞ்சேன், சக்ஸஸ் பண்ணேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. சுக்கிரன் 6ஆம் பாவம், கடன், நோய், எதிரி. முக்கியமாக 6ல் வந்து சுக்கிரன் இருந்தால் பெருசாக எதிரிகளாக இருக்க மாட்டாங்க மேடம். கடனை நான் வந்து தீர்க்கணும் அப்படின்னு பிளான் பண்ண கொஞ்சம் முயற்சி பண்ணால் ஏதோ ஒரு விதத்தில் குடும்பத்தில் இருக்க பொம்பளைங்களோட ஒரு சப்போர்ட்னால கடன்லேருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்பு. எனக்கு பல கோடி கடன் இருக்குங்க, சில லட்சமாவது நீங்கள் அடைப்பீங்க, அதுக்கான முயற்சி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆகும். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. நல்லா அருமையான ஆடி மாத பலன் நம்ம பார்த்தோம். அதை விட இந்த மேஷ ராசியில் யார்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருந்தால் நல்லது அப்படிங்கிறது அவ்வளோ அழகாக சொன்னாங்க மேம். நீங்கள் அதை கவனமாக பார்க்கணும், ஃபுல்லாக வீடியோ கேளுங்க, ஜாதகம் கற்றுக்கணும், நீங்களே கூட கற்றுக்கலாங்க. ஜாதகம் யாரும் எங்கேயும் போய் அலைய வேண்டியதே இல்லை. உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணுன்னா எங்கள் மேம் கற்றுக் கொடுக்குறாங்க. வீடியோலேருந்து நம்பர் எடுத்து ஆன்லைன்லேயும் கற்றுக்கலாம், நேர்லேயும் கற்றுக்கலாம். தேங்க்யூ.